ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம போன தடவை வந்து ரத்த வாந்தின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணுறேங்கிற பேரில் ஒரு கொடுமை ஒன்று நடந்துச்சு எனக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அதை பார்த்த எல்லாருமே வந்து கீழே நீலிக்கண்ணீரா ஏதோ ஒரு கண்ணீர் கொடுங்க, ரத்த கண்ணீர் வடிக்காத குறையா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு அண்ணன் பாவனை நீங்கள், அக்கா மரியாதையாக அண்ணங்கிட்ட சாரி கேளுங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேறு லெவலில் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் இன்றைக்கி தம்ப்நெயில் பார்த்தோன்னே, இன்றைக்கி டைட்டில் பார்த்தோன்னே ஆர்வமாக உள்ளே வந்திருப்பீங்க நம்ம ஏபி ஃபேமிலி எல்லாருமே. இன்றைக்கி நான் அஞ்சலி ரிவெஞ்ச் ப்ராங்க் எடுக்க தான் போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராங்க் என்ன அப்படின்னா மெமரி லாஸ் ப்ராங்க். அது ப்ராங்க் இல்லையாமா, உண்மை எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நடக்கிறது தானே. ஆமாம், அது என்னவோ உண்மைதான். சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் சொன்னால் மட்டும் மதிக்கவே மாட்டாங்க. நான் அப்போவே வந்து தன்னிச்சையாக வந்து செயல்படலான்ட்டு பார்த்தேன் மக்களே. இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து நமக்கு ஆதியந்தனோட துணை இல்லாமல் எதுவும் நகராது. ஏன்னா இல்லைங்கம்மா, நீங்கள் நகர்றீங்கல்ல. சாவு அடிக்கிறாங்களே. இது வந்து என்ன அப்படின்னா, நீ தான் பெர்ஃபார்மர் இன்னைக்கு. ஐயோ இல்லை வேணாம், நான் கிளம்புறேன். எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக தாண்டா இருக்கு. பார்த்துட்டு நீங்களும் கிளம்பிடாதீங்க. இல்லை கண்டிப்பாக நீ பெர்ஃபார்ம் பண்ணி தான். இல்லை வேணாங்க. என்ன தெரியுமா, மாமா வந்துட்டு கீழே கார்ட்டூருக்காண்டி தான் வந்திருக்கோங்கிறது அஞ்சலிக்கே தெரியும். அப்போ அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி மாமா வந்து கீழே விழுந்து ப்ராங்க் பண்ண போறாங்கன்னு சொல்லவா? ப்ராங்க் பண்ண போறாங்கன்னு சொல்லவா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன போய் சொல்ல போகிறேன்னா, மாமா வந்துட்டு கீழே காரு திறக்கும் போது வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டாளடா. எப்படி சொல்லலாம், மண்டையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லலாமா, இல்லை என்னன்னு சொல்லலாம்? ரோட்டில் நடந்து போகும்போது எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க, பைக்கில் வந்துட்டாங்க. ரோட்ல எங்கேயோ நடந்து போய்கிட்டே போனாங்க, பைக்ல விழுந்துட்டாங்களா? ஆமா, பைக்காலே ஏத்துக்க முடியலடா. அவ எப்படி ஏத்துப்பா? வேற எதுவும் காரணம்? அவ்வளோலாம் யோசிக்க மாட்டாமா, அவ்வளோ மூளை இல்லை நம்ம காக்கு. செருப்பு பிஞ்சு போகும். உனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, பிகாஸ் நீ அவளை மாதிரிங்கிறனால. இருக்கட்டும், சரி ஓகே. நீங்க என்ன ரொம்ப எமோஷனல் மச் பண்றீங்க, நான் போறேன். மேல போய் நீ இதை மட்டும் சொல்லு. மாமா வந்துட்டு கார் டோரை வந்து திறந்து உள்ள காட்டும் போது இங்க வா, காரோட இது இருக்குல்ல, பேனட்டு, அதுக்குள்ள மண்டியோட போறீங்களா? இல்ல, தூக்கி உள்ள செக் பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து அதை விட்டன்னு சொல்லிடுறேன். நீ பிடிச்சிட்டு இருந்த. மாமா எனக்கு செருப்படி விழும் மாமா. அதுதான் வேணும். இல்ல சுவாரஸ்யமா இருக்கும். இல்ல வேணாம். வாடா, நல்லா இருக்கு. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? இல்ல வேணாம். பிராங்குக்காக என்னென்னமோ உழைக்கிறேன் நானு, நீ இது கூட செய்ய மாட்டேன். எங்க உழைக்கிறீங்க? ஒவ்வொரு பிராங்க்ல என்ன தானே கொத்து விடுறீங்க, ஒரு வாட்டி நான் தான் அடி வாங்குறேன். நான் வந்து சரி விடு, அதெல்லாம் பேசணும். அதுதான் பேசணும். நான் சும்மா நீ சொல்லு, நான் உன் மேல ஒரு அடி விழுகாம நான் பாத்துக்கிறேன். அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எதுக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு கேட்டானா நான் சொல்லுவேன். அப்ப இல்ல டாக்டர் கிட்ட காட்டணும்ல, எப்படி பண்றாங்க அந்த மாதிரி சொல்லலாமா? ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து அஞ்சலி அழுக விடுற பிராங்க பாக்குறதுக்கு நீங்க எல்லாருமே ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போக. மொத்தம் அழுக போறது நான் தான். வாங்க போவோம் மக்களே. நம்ம வந்து மேலே வீட்டுக்கு வந்துட்டோம். கதவை தட்டுனதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடந்தாலும் பிராங்க்லேருந்து வெளியே போயிடாது. முக்கியமாக உனக்கு தான். நான் வீட்டை விட்டே வெளியே போயிடுறேன்ற. இது வந்து உனக்கு வார்னிங். ஓகே, நீ வந்து பிராங்க்குள்ளே இரு, என்ன வேணாலும் சொல்லி சமாளி. எனக்கு இப்போ வந்து மெமரி லாஸ். நான் எல்லாத்தையும் என்ன அழுகுறான். நம்ம கீழே கார் வீடியோ எடுக்க போனனால அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, கதவெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஆரம்பமா? ஆரம்பிக்கலாங்களா? மக்களை வாங்க உள்ள போகலாம். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். மெமரி லாஸ். மாமா மாமா திரும்புறீங்க, மெமரி லாஸ் சொன்னீங்க. மாமா கூட திரும்புறீங்க, மெமரி லாஸ். ஆமாப்பா. டேய் கா கூப்பிடுன்னு சொன்னீங்களா மாமா? யார்ரா நீ? என்ன எதுக்குடா எங்க கூட்டு வந்த? நான் பாட்டுக்கு வெளியே போறோம், எதுக்குடா எங்க கூட்டு வந்த? இல்ல மாமா. யாரு நீ யாரு? யாரு இவங்கலாம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏக்கா நான் போறேன். இருங்க. கார்ல கீழே அந்த அது என்னது, அந்த பேனல் அது என்னது சம்திங், அந்த முன்னாடி திறந்து தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, பேனட்டு, அது திறந்து அதுக்குள்ள தலையை விட்டாங்க. அப்புறமா அது அவங்க கையை எடுத்துட்டு மிஸ் ஆகி அது அவங்க தலைமையிலே வந்துச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டாங்கக்கா.
வெளியே மாமா ஏச்சி அக்கா ஓட போறாங்கக்கா. எங்க ஓட போறாங்க? வெளியே போறாங்க. நானும் வாட்ச்மேன் தான் புடிச்சு உட்கார வச்சோம். வா உள்ள வா. யார் அந்த பாப்பா? ஏய் பிராங்க் பண்றீங்க தெரியுது, வாங்க உள்ள. ஏய் யாரா நீங்க? ப்ரோ மாமா என்ன எங்க போற? யார் நீங்களாம்? பிரபாவா? என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? எதுல போறீங்க? ஏய் இல்லக்கா பிராங்க் தான பண்றவா? ஏய் முத கையெடுங்க. யார் நீங்க? ஐயோ என் புருஷனே மரியாதையா பேசுறாங்க. ஏய் யாரா நீ? ஏய் கையெடு முதல்ல. என்ன பிராங்க்டா சொல்லுங்கடா. ஏக்கா இல்லக்கா. பிராங்கா? ஏய் இல்ல வீடியோ அதுக்கு நான் எடுக்கல. அப்புறமா இந்த பின்னர் கொண்டு வந்து சரியாயிடுவாங்கல. அதுக்கு அப்புறமா போட்டு காட்டி. நீங்க யாருங்க நீங்க முதல்ல? இது என்ன இடம் முதல்ல? ஏங்க என்ன என்னவா? என்ன எங்க அடிபிடிச்சு? மண்டையில பேக்ல. இல்ல ஏய் தம்பி இங்க பாரு ஒண்ணு கீழே சொன்னடா. தம்பி நானு. தம்பி நீயா? ஏங்க நீங்க பொண்ணுங்க. பொண்ணை யாரும் தம்பின்னு கூப்பிடுவாங்களா? யாரா நீங்க? தங்கச்சின்னு கூப்பிடுங்க. ஏய் தம்பி விளையாடாத. முதல்ல வீடியோ கட் பண்ணு. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிரும். முதல்ல கட் பண்ணு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? யார் நீங்களா முதல்ல? எந்த தெரு இது? தெருவா? எந்த தெரு இது எனக்கு? ஏய் இங்க உட்காருங்க, பாரு. ஒரு நிமிஷம் உட்காருங்க. இருங்க நீங்க தொடாதீங்க முதல்ல. ஏங்க தொடுறீங்க? ஏங்க லுங்கி கட்டிட்டாங்க வரீங்க, என்னங்க நீங்க? ஏங்க லுங்கி கட்டிட்டு நான் எங்க வீட்ல இருந்தேங்க நானு. இங்க எப்ப நான் வந்தேன் நானு? இது என்ன ஏரியா முதல்ல? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க எல்லாம் யாரு? ஏய் டேய் கிட்னி திருடுற கும்பலா? ஏய் இங்க வர்றா. ஏய் யாரா தம்பி நீங்க? ஏங்க, என் மூஞ்ச முதல்ல யார் நீங்க? என் மூஞ்ச பார்த்தா அப்படியே இருக்கு. குழந்தை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் உன் புள்ளடா அது. ஏன் பிள்ளையா? ஏய் கம்முன்னு இருங்க. எங்க அப்பா தெரிஞ்சா அவ்வளவுதாங்க. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. முதல்ல வீடியோ கட் பண்றா. இல்ல எப்படி இருந்தாலும் பண்ண. எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனையா இருந்தா நாங்கெல்லாம் வீடியோவே எடுக்க மாட்டோம்டா. போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்க மாட்டோம்டா. எங்க வீட்டுல பிடிக்காதுடா. ஏன் யாருக்கும். கேமரா இல்லையா? யாருடா அவன்? என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிற? ஏய் எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? எங்க அடிபட்டுச்சு? என்ன ஆச்சு சொல்லு. என்ன யாருக்கு அடிபட்டுச்சு? உனக்குதான். யாருக்கு அடிபட்டுச்சு? ஏய் என்ன பொறுமையா பேசிட்டு இருந்தா என்ன உங்களுக்கு எல்லாம் இதா? சிங்கம் களை இறங்கிருச்சு. யாரும் தெரியாதுல்ல உனக்கு? பொம்பளை பிள்ளைன்னு பாக்குறாங்க. அடிச்சு கூட மாத்துக்க. உன எந்த ஊர்ரா அது? சென்னை. விருதுநகர் பக்கத்துல எந்த ஏரியாடா அது? சென்னை. சென்னை. சென்னையா? ஐயோ என்ன சொல்றீங்க? சென்னையா? ஆமாடா. நீங்க கடத்திட்டு வந்துட்டீங்களா என்ன? ஒரு வாரமா மயக்கத்துல இருந்தீங்க. முதல்ல கேமரா எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் பைத்தியம்? ஏன் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்புறம் அசிங்கமா வந்துடா வாயில. வேற பொம்பளை பிள்ளைன்னு பாக்குறேன். அசிங்கமாலாம் பேசாத. ஏய் எனக்கு சிரிப்பு தட்ட மாட்டே உன பார்த்தா. எது சிரிப்பு வருது உனக்கு? பின்ன எதுக்கு சிரிப்பு வராம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் இங்க பாரு ஒழுங்கு முறையா சொல்லுங்க. யார் நீங்களாம்? எதுக்கு என் போட்டோ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இட்ஸ் மீ ஆதி. நீ சொல்லுங்க அவனே. ஓ போட்டோல என்னோட இத படத்தை வச்சு காசு சம்பாதிக்கிற கும்பலா? ஐயா நேரெல்லாம் காசு இல்ல. ஐயோ நான் எங்க அப்பாவை கூப்பிட்டேன். என் போன் எங்க? என் போனே எடுத்துட்டீங்களாடா? தோ என் கையில இருக்க. என் போன் எங்க? மைக்ரோமேக்ஸ் என்னோட போனு. மைக்ரோமேக்ஸா? எங்க என் போனு? இருங்க, இது எந்த வருஷம் நீங்க இருக்கிறது? ஏய் விளாடாடா தம்பி. இல்ல சும்மா சொல்லுங்க. இது எந்த வருஷம் சொல்லுங்களேன். 2012 தானே? 2024ங்க. 2024? ஏக்கா சின்ன குழந்தையா மாட்டாங்கக்கா. என்ன மல்டிபிள் பண்ணி சொல்றீங்களா? அது மைனஸ் மாமா, சப்ட்ராக்ட். ஏய் தம்பி ஏய் பிரபாகர் ஆதியந்தா சத்தியமா உண்மையை சொல்லு. நீ போனை செஞ்சு வை. நீ சொல்றது உண்மையா போனை வச்சு. ஏய் இல்லக்கா அதனால இல்லக்கா. அப்புறமா கொண்டாங்க வச்சுனா மாதிரியே இருக்கறான் இது. மார்ஃபிங் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏய் விளையாடாத பிரபா. எனக்கு இரிட்டேட் ஆகுது. தயவு செஞ்சு பிராங்க் நான் கூட சொல்லிடுங்க. நான் அப்படியே பிராங்கான மாதிரி நடிக்கிறேன். ஏய் பிராங்கா அப்படினா? பிராங்க்னா யாரா? யாரா பிராங்க்? என்ன பிராங்க்னா யாரா? அவன் தான் தூக்கிட்டு வர சொன்னானா? அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் கிடையாது. ஒழுங்கு மரியாதை ஊர்ல போய் இறக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான். அது உண்மைதானே? டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. ஏய் நான் ஆல்ரெடி மூஞ்சி பாத்தியா இல்லையா? நீ 2012ல தான் இல்ல எருமை மாடு மாதிரி வளர்ந்திருக்க. உனக்கு ஒரு புள்ள இருக்கு. நீ இங்க வா ஒரு நிமிஷம் காமா உட்காரு. மீசலாம் இருக்கு. மீச இருக்கு, தோசை இருக்கு. உட்காருங்க வா. தாடி இருக்கு. ஆமா அதனால தான் சொல்றேன். வா உனக்கு ஒண்ணு இல்ல. நீ ஏதோ அடிபட்டிருக்குன்னு சொல்ற. வந்து உட்காரு. வா உட்காரு. கோமால இருந்தீங்க நீங்க இத்தனை வருஷமா. கோமாலையா? ஏய் லூஸ் மாதிரி பேசாத அமைதியா இரு. ஏய் என்ன
எங்க அடிபட்டுச்சு? எங்க தொடாதீங்க. யார் அந்த பையன்? எனக்கு வேணாம்டா, நீங்க வச்சிரு. உங்க கூட சேராத. இவங்கலாம் மோசமானவங்க. கிட்னி திருடுற கும்பல். அடிச்சுடா பாத்துக்க. கிட்னி திருடுற நொட்டி திருடுறன்னு மேல கை வைக்காதீங்க. முதல்ல தள்ளி பாருங்க. என்னடா இப்படி பண்றா? சரி ஹாஸ்பிடல் கிளம்புங்க வாங்க. ஏங்க என்ன? எந்த ஹாஸ்பிடலுக்கு? தலையில கை வச்சு. முதல்ல எங்க ஊர்ல விடுங்க. எங்க அப்பாவுக்கு ஃபோன் கொடுங்க முதல்ல. உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ண முடியாது. வாங்க. விடுங்க கைய. யாரு நீங்க? என் சைக்கிள் எங்க? என் சைக்கிளையும் திருடி தின்ட்டீங்களா? பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க உடக்கமா பேசு. எனக்கெல்லாம் அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. தொடாத முதல்ல. எங்க வீட்டுல அப்படி வளர்க்கல. நீ தள்ளி உட்காரு முதல்ல. இவ்வளவு நல்லபடியா நான் கட்டிருக்கேன். ஏய் பிரபாகரா, இங்க பாரு, மரியாதையா பேசு. பேர் சொல்லி பேசாத. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. இந்த பையன் ஏன் என்னையே பாத்துட்டு இருக்கான்? ஒண்ணுமே புரியல. சரி உனக்கு என்ன பிரச்சனை ஆச்சு சொல்லு. இப்ப என்ன ஞாபகம் இருக்கு உனக்கு? எது ஞாபகம் இல்ல? எங்க அடிபட்டுச்சு? பின்னாடி பண்ணிலையா? எங்க அம்மா எங்க? உங்க அம்மா ஊர்ல விருதுநகர்ல இருக்காங்க. அப்புறம் என்ன எங்க தூக்கிட்டு வந்தீங்க? எங்க அப்பா எங்க? உங்க அப்பாவும் விருதுநகர்ல தான் இருக்காரு. எங்க அக்கா அண்ணன்? உங்க அக்கா வந்து இங்க சென்னையில தான் இருக்காங்க. அண்ணனும் சென்னையில தான் இருக்காரு. அக்கா சென்னையில இருக்காங்களா? ஆமா, உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? தெரியாதா? கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படா? யாரா தம்பி நீங்க? ஏய் வா, சரி ஹாஸ்பிடல் கிளம்பு. ஏய் நான் என்ன ஓவர் பண்ணிட்டு இருக்க? ஹாஸ்பிடல் வந்து சொல்றேன். இங்க பாரு, கத்தி பேசுறவங்க என்கிட்ட வச்சுக்காதீங்க. வேணாம் பிரபாகரே. பொம்பளை பிள்ளைன்னு பாக்குறேன். நானும் ஆம்பளை பையன் பாக்குறேன். ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டா. முதல்ல தொடாதீங்க. நீங்க யார் நீங்களா? இந்த பையன் எதுக்கு வெங்காயம் சாப்பிடுறான்? அந்த பையன் வெங்காயம் சாப்பிடணும் குடு. ஏடியனா நீங்களா? ஏய் ஏலியனா வெங்காயம் சாப்பிடுமா? உண்மையை சொல்லுங்க. இரிட்டேட் பண்ணாத. நீ போன் முதல்ல வை போ. நான் சீக்கிரம் உன்னை கேட்றேன். போய் ஒழுங்கா. நான் எங்க அப்பா கிட்ட இப்பதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். +2 முடிச்சு நான் நேத்து தான் கேட்டேன் எங்க அப்பா கிட்ட. நான் காலேஜ் அங்க படிக்கிறேன், சென்னைக்கு போறேன், என்ன விடுங்கன்னதுக்கு அவர் விட மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு சென்னையில இருக்கேங்கிறீங்க. நான் விஜய் டிவி போகணும், கலக்கப்போதியாருக்கு போகணும். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு என்ன ஆகுது என் வாழ்க்கை? ஏய் போன் வைடா. பொறுமை சாமி, பொறுமை சாமி. அழகா பண்ணிருக்கீங்களா? அப்படியே யார் அந்த பையன்? டேய் பிரபாகரே. ஏய் அடிக்கிறவள வச்சுக்காத. இங்க பாரு. யார் இந்த நீங்க உள்ள எல்லாம் போடுறீங்களா இல்லையா? ஏய் தம்பி விளையாடாதடா என்கிட்ட. இல்ல மாமா நின்னுட்டு தான் இருக்கேன். டேய் மாமாங்கறான். நீ என்னமோ தம்பி கிம்பிங்கற. என்ன முறை இது? தம்பிங்கறவன் என்ன மாமாங்கறான். என்ன நினைக்கிறீங்க? பொண்டாட்டியா? ஏய் கம்முனு இங்க பாரு. எங்க அப்பா தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏய் என்னை விட்டுடா, நான் போறேன்டா. எங்க ஊருக்கு என்னை போய் விட்டுடா. ப்ளீஸ் டா தம்பி. டேய் ப்ளீஸ் டா. ஏய் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கறேங்க. என் வீட்ல விட்டுருங்க. உன்னை உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா. மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கு உனக்கு. இப்பதாங்க நான் நண்பன் படம் பார்த்துட்டு தாங்க வந்தேன். நானு நண்பனா நினைச்சு பாத்துக்கிறேங்க. கேட்டுக்கிறேங்க. 2012 தான்டா இருக்கோம் நம்ம. ஐயோ இது 2024ங்க. கேலண்டர் காட்டவா? 2024 நான் ஸ்கூலு டியூஷன் போனேன், நண்பன் படத்துக்கு போனேன். இங்க எப்படி வந்தேன் நானு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்க அந்த பக்கம் போறீங்க? இங்க வாங்க. இல்ல இது எப்படி திறக்கிறதுங்க? கீ உள்ள வச்சிருக்கேன். வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்காருறியா? இந்த கடத்து நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் நானு. உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன். என்னை விட்டுருங்க. 500 ரூபாயா? ஆமா ஏங்க அது 500 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க 1/2 கிராம் தங்கம் வாங்கலாம் தெரியுமா? ஏண்டா இவ்வளவு பெரிய உருவத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? 500 ரூபாங்க. தூக்கிட்டு வந்தீங்களா? ஆமா. உண்மையை சொல்றீங்க? உண்மையை சொல்லிட்டீங்களா? நான் அதான் சொன்னேன். வந்து 500 ரூபாய் ஒரு கொடுப்பாரு. அக்காங்கற அபயங்கற அக்கா சொல்லுங்க. உட்கார் ஒரு நிமிஷம். உட்கார் கொண்டு போறேன். ஏய் கொன்றுவியா? ஆமா பாம்பு வச்சிரேன். நீ போறேன்ல வா உட்கார் வா. உள்ள டைனமைட்லாம் இருக்கு. யாரா நீங்க? நாங்க ஒரு கொள்ளை கும்பல். வாங்க வாங்க. இவ என்ன இப்படி பேசுறாங்க இவங்க? இன்னொரு 2 நிமிஷம் கழிச்சு கண்ணு தெரிய வைப்பாங்க. உட்கார்ந்துங்க சைலண்டா. நீங்க முதல்ல இங்கிட்ட வாங்க. சரி இல்ல நான் இங்க உட்கார்ந்தா நீங்க இங்கிட்ட வரணும். ஏன்? நீங்க உங்க கூட எல்லாம் சேர முடியாதுங்க. நீங்க எனக்கு புரியல ஒண்ணும். பாம்புங்கறீங்க இதுங்கறீங்க.
ஏய் தம்பி ப்ளீஸ் டாடே பாப்பா சரி போன் எடு அம்மா அப்பாக்கு போன் பண்ணு. ஃபோன் போடு. போன் எங்க அப்பாவுக்கு போடு, எங்க அம்மாவுக்கு ஃபோன் போடு. நான் போகணும் ஊருக்கு. கொடு. எங்க அப்பாவுக்கு போடு வேமா. வேமா வர சொல்லு. இல்ல நீ டிக்கெட் போட சொல்லு, நான் கிளம்புறேன். 2012 ஆன்லைன்ல டிக்கெட் மட்டும் புக் பண்ண தெரியுமா? 2012ல ஆன்லைன்ல டிக்கெட்டா? நாங்க எங்க ஊர்ல போய் அங்க ஆபீஸ் இருக்கும், அங்க சொன்னா இங்க அவங்க டிக்கெட் இது பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பிடிச்சு வச்சுப்பாங்க சீட்டு. சீட் பிடிச்சு வைப்பாங்க. சீட்டு போட்டு போட்டு வைப்பாங்களா? ஏய் என்னடா சிரிக்கிறீங்க? ஹாஸ்பிடல் கிளம்பலாம். இங்க பாரு, எங்க கூட ஹாஸ்பிடல் ஒரு வேளை வெளிய போறேன்னு எங்க ஓடிடுவீங்க எங்கேயாச்சும். இங்கே சரி வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஐயே இது வேலைக்கு ஆகாது போலயே. புளியே சரியில்லடா அவன். பிரபாகரா உனக்கு இங்க பாரு பிரபா, இப்ப நீ தண்ணி எடுத்துக்க கூடாது. தண்ணி எங்க அப்பாவுக்கு முதல்ல ஃபோன் போட்டீங்களா? போட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சுவிட்ச் ஆஃப் தான் வரும். ஏன்? ஏன்னா எப்படி? என்னாச்சு? சார்ஜர் எடுத்துட்டு போகல, அதனால போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. சரி உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது ஏன்? எங்க அம்மாவுக்கு ஃபோன் போகாது. ஏன்? நான் தான் சொல்லிட்டேனே, என்னன்னு? நான் வெளியே போறேன், நண்பன் படத்துக்கு போறேன், நீங்க வந்துட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்றியா? போனை நாட்டு திருவிழா போட்டுருமான்னு. இல்லைன்னா எங்க அப்பா வந்துட்டு எனக்கு ஃபோன் போட சொல்லுவாருன்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணிட்டேன். நான் பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன் அங்க இருந்து. சரி நீ தண்ணி குடி ஒரு நிமிஷம். நீ படுத்து தூங்கி எந்திரிச்சுனா தூங்கலாம் முடியாதுங்க, யாருன்னே தெரியாது. நீங்க கிட்னி திருடுற கும்பல் மாதிரி இருக்கீங்க. ஏய் என்ன ஏய் இதோ போன போல மாதிரி நடந்துக்க. இங்க பாரு. சரி நீங்க உங்ககிட்ட சொல்லவா, நீங்க லவ் பண்ற மேட்டர் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. லவ் பண்ற மேட்டர் தெரிஞ்சிருச்சா? யார் லவ் பண்றீங்க? ஹலோ யார் லவ் பண்றீங்க? உங்க அப்பா கிட்ட சொல்ல பயம் தானே உங்களுக்கு? நீங்க ரொம்ப பேசுறீங்க. உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா. நீங்க ரொம்ப பேசுறீங்க. என்ன பண்றீங்க? ஹலோ நான் லவ் பண்றேன்னா ஆனா நீங்க உங்ககிட்ட தான் சொல்லலாமான்னு தெரியலையே. பரவாயில்ல, உங்க அப்பா சொன்னா வந்து அடிப்பாருல அவங்க. இந்த அக்கா சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னா அடிக்க மாட்டாங்களா? செருப்பாலே அடிப்பாரு. நீங்க ரொம்ப பேசுறீங்க. உங்களுக்கு இருக்கு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க ஏதோ பண்றீங்க என்னை வச்சுக்கிட்டு. என்ன நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏய் லூசு, உனக்கு ஒண்ணு புரியுதா இல்லையா? அது ஏதோ மண்டையில அடிபட்டு லைட்டா ஒரு நிமிஷம் கலங்கி இருக்க, வேற ஒண்ணும் இல்ல. ஹாஸ்பிடலுக்கு போனா சரியாயிடும். ஆனா எனக்கு உன்னை வெளியே கூட்டு போறதுக்கும் பயமா இருக்கு. வெளியே கூட்டு போனா நீ வேற ஓடுற, கதவு திறந்தாலே ஓடுறதுக்கு பாத்துட்டு இருக்க. ஓடினாலே உடம்பு தான் பாக்குறாங்க. உன்னையெல்லாம் ஓடி வந்து பிடிக்கிற அளவுக்கு எங்க உடம்பு தெம்பு கிடையாது. ஏங்க நான் நேத்து தாங்க என் காலேஜ்ல அப்பாலஜி எழுதி கொடுத்துட்டு வந்துருக்கேன். எதுக்கு லவ் பண்ணதுக்கா? இல்லங்க வேற நான் நேத்து ஏதோ ஒண்ணுக்கு விடுங்கண்ணே. சொல்லுங்க சும்மா. லவ்லாம் இல்லங்க, அது வேற அசைன்மெண்ட் எழுதாம போயிட்டேன், அதுக்கு மிஸ் வெளியே நிப்பாட்டாங்க. மிஸ்ஸா? ஆமா. காலேஜ்ல மிஸ்ஸா? ஆமா. என்ன குழந்தைய வச்சு கலாய்க்கிறீங்க? தம்பி நீ யாருன்னே எனக்கு தெரியல, நீ கம்முன்னு இரு சரியா? தம்பியா பாப்பாவா? அது யார் இந்த பாப்பா? என்ன மாதிரியே இருக்கு நம்ம கண்ணு. பக்கத்து வீட்டு பாப்பா. ஏன் கண்ணு மாதிரியே இருக்கு? உன் கண்ணு மாதிரி தான் இருக்கும், பக்கத்து வீட்டு பாப்பா. இங்க பாருங்க. புரிய மாட்டேங்குது. சரி உங்க துண்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கவா? அது டவல். எங்க ஊர்ல துண்டு தான் சொல்லுவோம். எத்தனை துண்டு? ஏய் இங்க பாருடா பிரபாகரா, வந்து படுத்து தூங்குடா கொஞ்ச நேரம் சரியாயிடுடா. பிரபாகரான்னு கூப்பிடுறவளை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஆமா சரியா? எங்க அப்பா மட்டும்தான் என்னை பிரபாகரான்னு பாப்பல. நீங்க தேவையில்லாம என்னைய இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப கராபரமான்னு கூப்பிடலாமா? தம்பி சொல்லுங்க. உனக்கு அவ்வளவுதான் சரியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க வாங்க முதல்ல கிளம்புங்க. ஹாஸ்பிடல் வரியா? போலீஸ் ஸ்டேஷன் போலாம் கிளம்புங்க. உங்க போன் கொடுங்க ஒரு நிமிஷம். யாரா நீங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க சீரியஸாவே போகுது நினைக்கிறேன். நான் போயிட்டு என்ன ஓவரா பேசுற? யாரா நீங்க? இருடா உனக்கு இருக்குடா, விடவே மாட்டேன்டா. என்னென்ன பேசுற நீங்க?
லவ் மேட்ரு லவ் பத்தி உனக்கு இருக்குடா. உனக்கு என்னைய உங்க அப்பா கிட்ட போய் விடுங்கடா. ஏய் நான் சைக்கிள் வேற எடுத்துட்டு வந்தேன்டா. இங்க பாரு, பொம்பளை பிள்ளைன்னு பாக்குறேன். பொம்பளை பிள்ளைலாம் கை நீட்ட மாட்டேன் நானு. அப்ப கால் நீட்டீங்களா? ஏய் தம்பி, உன்னை அரைஞ்சு போறேன்டா. என்னடா அது? எதுக்குடா சென்னை வரைக்கும் எப்படா கூப்பிட்டு வந்தீங்க? எனக்கு உண்மையை ஆகும்லடா, சொல்லுங்கடா. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தான் பயமா இருக்கு. எங்க அப்பா கிட்ட போகணும். எங்க அப்பா கிட்ட போயிட்டு எங்க அம்மா எங்க போறாங்களா? அம்மா எங்க வேணும்? அப்பா சமாதானம் பண்ணிக்கோ. அப்பா எங்க? அப்பா பாருங்க. கௌரவமான குடும்பம். ஆமா, நாங்க வந்து கௌரவமான குடும்பம் இல்லாம என்ன குடும்பம்? இல்லங்க, நீங்க பாட்டுக்கு புள்ள கல்யாணம் போ முதல்ல போ. இங்க பாரு, இது விட்டுருங்கடா போ. ஏய் தம்பி, ப்ளீஸ்டா என்னை வந்து இது பண்றா, ரிவைவ் பண்றா. ரிவைவ்னா எங்க ஊர்ல ரிவைவ்ன்றா. ஐயோ, கொஞ்சம் வந்து உட்காரேன். நான் பேசுறது தான் கேட்டு தொலைங்க. அப்படி பண்றேன். என்ன பேசணும் உனக்கு? யார் நீ? எதுக்கு என் மேல நீ என்னை லவ் பண்றியா? எனக்கே தெரியாம என்னோட போட்டோ மார்பிங் பண்ணி வச்சிருக்கிற. ஏதோ பிள்ளையெல்லாம் இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அந்த பையனை என் மடியில எதுக்கு உட்காந்துருக்கிறான்? நான் ஏன் இவ்வளவு குண்டா இருக்கிறேன்? நான் ஒல்லி அந்த பையனை மாதிரி இருப்பேன். என்னை எப்படி அப்படி மாத்துனீங்க? எப்படி மாத்துனீங்க? இப்படி சர்ஜரி பண்ணு. சர்ஜரியா? என்ன சர்ஜரி? மத்தவங்க குண்டா இருக்கவங்களோட உடம்புல இருக்க கொழுப்புலாம் எடுத்து கொழுப்புல. ஏய் தம்பி, உனக்கு இருக்குடா, உனக்கு இருக்குடா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஏக்கா ஏக்கா, எதுக்கு இந்த பிள்ளை அங்கிட்டு திரும்பி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கு? அட அழுகுறா மாமா. மாமாங்காதடா தம்பி. கதவை திறந்து விடுறா, போட்டு போடா. கதவை திறந்து விடுறா, போட்டுமா? திறந்து விடுறா. ஏய் போடா, வெளிய போ. ஏய் கதறா, அங்க போய் பேச எடுத்து. சரி வாங்க. நான் போறேன்னு தான் சொல்றேன். என்னை எப்படி நான் போறேன். கதவை தர முதல்ல. தரடா முதல்ல. போயிருவேன். போங்க. போறேன், வழிவிடு முதல்ல. போங்க மாமா. போயிருவேன். போங்க. நான் போறேன். சரி போங்க. என்னை விருதுநகர்ல யார் விடுவா? போங்க போங்கன்னா அப்படியே நடந்து போங்க. இதான் நல்ல சான்ஸ், ஓடிடுவா பேசாம. எதுக்கு நான் சிரிக்கிறப்ப தம்பி? யாரா நீ முதல்ல? என்ன எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன தெரியுமா? ஆதி, வேற எதனா என் பொருள் வச்சிருக்கீங்களா? நீங்க என் சைக்கிள் எங்கடா வச்சிருக்கீங்க? ஆதி, எங்க சைக்கிள் எங்க? அவனுக்கு அம்மா சைக்கிள் வச்சிருக்காங்க. அம்மா சைக்கிள் எங்க? என் சைக்கிள் இங்க தான் இருந்துச்சு. திரும்ப வீடியோ. இல்லக்கா, அவங்க போறேன்னு சொல்றாங்கல்ல, போலீஸ் கேஸ் ஏதாவது அம்மா ஆச்சுன்னா. லேப்டாப், அம்மா சைக்கிள் எல்லாத்தையும் எங்க? எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருக்கீங்க. எனக்கு +2ல கொடுத்தது எல்லாமே வேணும். இங்க பாரு, நீ அத வீடியோ எடுத்தோம். நீ இப்போ ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நீ கிளம்பு. அவனுக்கு கொண்டு போய் உன்னை விருதுநகருக்கு பஸ் ஏத்தி விட சொல்றேன். சத்தியம் பண்ணு. அம்மா மேல சத்தியமா? அடிச்சு சத்தியம் பண்ணனா இதாகாது. நாங்க எங்க ஸ்கூல்ல எங்களுக்கு அப்ப மிதிச்சு சத்தியம் பண்ணுக்கா. மிதிக்கா, நல்லா காலை வச்சு மிதிக்கா. எடி செருப்பண்ணா. அடிக்காம சத்தியம் பண்ணு. முதல்ல தொடாம சத்தியம் பண்ணு. தொடாம எப்படா சத்தியம்? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? சரி, நான் சொல்றது சொல்லு. நீ இப்ப எந்த தம்பி வருஷம்? தம்பி, யாருப்பா நீ? எங்க ஏறிட்டு இருக்க? நீ யாரு? நான் யாரு? உனக்கு என்ன தெரியுமா? என்ன ஏன் மேல வந்து படுக்கிற? என்ன எதுக்கு இழுக்கிற? எதுக்கு இழுக்கிற? அழகா இருக்கப்பட்டு ஐயாங்கற? ஐயாவா? எதுக்கு ஐயா இருக்குறன்ற? நான் எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. எல்லாரையும் ஐயான்னு கூப்பிடுவேன். குழந்தையெல்லாம் ஐயான்னு தான் கூப்பிடுவேன். இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இவன் எல்லாத்தையும் மரண மாதிரி சீன் போட்டு ஊருக்கு போறதுக்காக பிளான் பண்றானா என்னன்னு தெரியல. இங்க பாரு, நீ எந்த புரியல. வருஷத்துல நான் எனக்கு மறந்துருச்சா? நீ எந்த வருஷத்துல இருக்க? 2012. 2012. உனக்கு இப்ப எத்தனை வயசு ஆகுது? 2012ல எத்தனை வயசோ அத்தனை வயசு. என்றாங்க. ஏய் தம்பி, நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்கடா. ஏய் யாரா இருக்குப்பா? எதுக்கு பண்ணி திருப்பி முத்தம் கொடுக்க வைக்கிற? உனக்கு என்ன பண்ற? ஏய் என்ன குழந்தை வச்சிருக்கா? குரல் வித்த காட்டுறியா? குரல் வித்த காட்டுறேன். அந்த பையன் எதுக்கு என்னை பிடிச்சு கணத்துல வச்சு முத்தம் சரி, கொடுக்கறான்? இந்த வீடியோ வரைக்கும் போகுது. இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம அங்க இப்போ உனக்கு என்ன கொடுக்கணும்? உனக்கு நான் வாக்குமூலம். உன் பேர் என்ன?
என் பேர் பிரபாகரன். அது தெரியாம கடத்திட்டு இருந்தியா? நீ இப்ப விருதுநகர் அழகா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதுல? ஒரு பையன் அழகா இருந்தா தூக்கிட்டு வந்துருவீங்களா அப்படியே? ஆமா கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா நீ? யாரு நீ முதல்ல? வெள்ளையா இருந்தா பெரிய உலகலைன்னு நினைப்பா? இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான். நல்லா வைக்கா கேளுக்கா நல்லா விளையாடாத சொல்லிட்டேன். என்ன பிளான் பண்ற? நான் ஒண்ணும் என்ன ஊருக்கு போய் ஒரு வாரம் சாப்பிட்டு வரணுமா? ஏய் இங்க பாரு, என்னடா ஊருக்கு போய் ஒரு வாரம் சாப்பிடறதுக்கு யாரா ஊருக்கு போவாங்க? என்னடா அடிக்கடி ஓடி ஓடி அந்த மாதிரி போணுமா? அதனால சீன் போடுறேன். நான் எப்படா போனேன்? ஏக்கா வீடியோக்கா சொல்ல என்ன நடக்குது? நம்ம என்ன வீடியோ போஸ்ட் பண்ண போறோம்? எனக்கு என்ன மறந்துருச்சு, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் நீ கிளம்பி ஊருக்கு கிளம்பு. ஏய் ஏதோ வாக்குமூலம் வேணும், பேர் வேணும்னு கேட்டீங்க, சொன்னா விட்டுருவேன். நீங்க என்ன அத சொல்லிட்டே போதும். வாக்குமூலமும் தேவையில்ல, ஒண்ணு தேவை. நீ கிளம்பு முதல்ல. இவனுக்கு என்ன தெரியுமா, இப்ப ஊருக்கு போகணும். இப்ப இந்த வீடியோவை எடுத்துக்கோ, அதோட போட்டு காட்டுவோம். ஊருக்கு போகணுமா? ஊருக்கு போயிட்டு ஒரு ஆமாண்டா, நான் ஏன் ஊருக்கு போகணும்னு தான் சொல்றேன் நானு. நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்காக கிளம்புறானா? சரி போட்டு கிளம்பு. ஒரே நிமிஷம். அப்போ சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ற நீ ஒத்துக்கிற? ஆமாண்டா தம்பி, அப்படித்தானே இருக்கும். அதனாலதானே ஓடி இருப்பான். எனக்கு தெரிஞ்சு யார் ஓடி இருப்பா? யார் இந்த மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறான் அந்த வீட்டுல. கரெக்டா? எனக்கு தெரியும். பிரபுதேவா படம் பார்த்துட்டு, கார்த்தி சாரோட படம், நவரச நாயகன் கார்த்தி சார் ஒரு படம், சிறுத்தையில படம். அந்த இதுல வந்துட்டு இந்த நடக்கும். அது என்னது, ஒரு கார்த்தி சார் வந்து ட்ரெயின்ல ஏறும்போது இன்னொரு கார்த்தி வந்து செத்துருவாரு. அப்போது அவருக்கு அவரோட வீட்டுக்கு இவரு போவாரு. இந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி போதும், அவன் கிளம்பட்டும், நீ கொண்டு போய் விட்டு வந்துருப்போம். இப்போ எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு. ஏதோ பண்றீங்க. என்னக்கா வாய்ஸ் மாறுது? எதுக்கு வீடியோ எடுக்கிற? இப்ப நீ போதும், கட் பண்ணு. ஏய் இப்ப நீங்க எதுக்கு அழுகுறீங்க? நான் அழுகுறேன். இது எப்படியாவது போதும் இல்ல, நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. நீங்க அழுகாதீங்க. எனக்கு இருந்தா இவனும் சேர்ந்து அழுகுறான் பாருங்க குழந்தை. ஐயோ, ஏன் இவரு ஏன் அழுகுறாரு? ஓட்டகனே பாப்பா, நீங்க அழுகாதீங்க பாப்பா. ஐயோ அர்ஜுன், இது அர்ஜுன் தானே அந்த பையன் பேரு? ஏதோ புண்டு பையல இந்த கோத்து விட்டுறோ. அழகான பிள்ளைங்களா அர்ஜுன் தானடா பேர் வைப்பீங்க. போடா போடா நீ. நான் நினைச்சேனா ஏன்டா அப்படி பண்ணீங்க? சரி அழுகாத. என்னக்கா இப்படி இருக்கு? போங்கடா பிராங்க். அப்படியே கிளம்பாதப்பா. ஏய் பிராங்க் தெரியும் எனக்கு. போ தயவு போ. அழுகாதங்கறேன்ல. வந்து ஊருக்கு போறதுக்கு உங்க வாடா அழுகுறாடா, அவளை காட்டாதடான்னு சொல்ல மாட்டேன், நல்லா காட்டுறா. கண்ணீருக்கு கண்ணீர், வெந்நீருக்கு வெந்நீர். டேய் பாய வேற வந்துரும். அவனை ஆல்ரெடி சமூகம்ல இருக்கேன். ஏன்டா விட்டா எவ்வளவு போடுறான். லவ் மேட்லாம் கேட்டாங்களா? என்னடா அனீசியா சொல்லுற நீ உள்ள? சரி விடு, நீ ஏமாந்துட்டல தம்பி. ஓ என்ன பேச? ஏன்பா? சும்மா ஊருக்கு போறோம். ஊருக்கு போறதுக்குலாம் இல்ல லூசு. அப்போ நீ விட்டுட்டு எப்படிமா ஊருக்கு போவாரு? என்னம்மா நீங்க பேசுறீங்க? ஏய் அர்ஜுன் இங்க வா, என் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க. வா இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? எப்ப பிராங்க் நடந்தாலும் அப்பாவை டிஸ்டர்ப் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. அப்பாவை இப்பயும் டிஸ்டர்ப் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அர்ஜுன் பேரை வர வச்சிட்டான்டா. ஐயோ நான் எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தேன் தெரியுமா மக்களே? சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப டாஸ்க் இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான் இந்த பிராங்க். என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இன்னைக்கு நம்ம பண்ண பிராங்க் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆனனால நம்ம ஏபி ஃபேமிலி எல்லாரும் கீழே வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏய் கீழே வந்தீங்கிற பேர்ல என்ன செஞ்சா? சரி கண்ணீரை தொடச்சிட்டு பேசுப்பா. அழுகாச்சி மூஞ்சி. நான் நம்பவே இல்லை ஆக்சுவலா. வாங்க இதுதான் பெரிய பிராங்கா இருக்கும். அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களே. ஸ்டார்டிங்ல தான் நான் நம்பவே இல்லை, இவனுக்கு ஏதோ பிளான் பண்றானுங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா நான் ஸ்டார்டிங் என்ன நினைச்சேன்னா பிராங்க் நினைச்சேன். அதுக்கப்புறமா வந்து குக்கிங் நினைச்சியா? இல்ல அதுக்கப்புறமா நான் ஓகே இவனுங்க வந்து இது பண்றானுங்க, ஊருக்கு கிளம்பி போயிட்டு ஒரு வாரம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு தான் சண்டையை போட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு இப்படி நீ ஒத்துக்கிற நீ நல்ல சாப்பாடு சமைக்கிறேன். அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப அது கடைசியுமே நான் உண்மையாவே நான் மறந்தத வீடியோல பாத்துட்டீங்கன்னா. ஆமா இடையில கட் பண்ண சொன்ன, கட் பண்ணியா? கட் பண்ணல.
எனக்கு தெரியும், நான் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் என்ன நடந்தாலும் பிராங்கை மட்டும் விட்டுறாத, அதே மாதிரி அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்துடாதன்ட்டேன். அவன் கரெக்டாக அந்த இடம் மெயின்டைன் பண்ணிட்டான். சூப்பர்ரா. இந்த தடவை ஆதி வந்து எனக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம், அதே எனக்கு செல்ஃபோன் கொடுத்துடலாம். ஏன்னா அடுத்து அவனை வச்சு செஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, எப்படியோ நம்ம பிராங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. ஏன் நீ ஆல்ரெடி பண்ணதுக்கு தான் இப்ப நீ வருத்தப்படுற, புரியுதா? ரத்த வாந்திங்கிற பேர்ல நீ ஊரை கூட்டுனல, இதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. நான் வருத்தப்படுவேன். இருக்கட்டும், பாத்துக்கலாம். கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு வந்து அவன் வருத்தப்படுவான் மக்களே. கூடிய சீக்கிரம் பாப்போம். I am waiting.